கணக்கெடுப்பு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராசஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிஎல்ஓ மூலியமா நம்மளுக்கு இந்த ஃபார்ம் வீடு தேடி வருங்க. வீடு தேடி வர ஃபார்மில் நம்மளோட பெயர், நம்மளோட ஆதார் அட்டை, நம்மளோட எண் எல்லாமே அதிலே இருக்குங்க. நம்ம அந்த ஃபார்மை வாங்கிட்டு இதில் தேவையானதெல்லாம் ஃபில் பண்ணுங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிறந்தநாள் தேதி கேட்டுருக்காங்க. அந்த பிறந்தநாள் டேட், மந்த், அதுக்கடுத்தது இயர், அதுக்கடுத்து நம்மளோட ஆதார் எண் கொடுத்துருங்க. மூணாவதாக கேட்கறது வந்து கைபேசி எண், நம்மளோட மொபைல் நம்பர் என்னமோ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து தந்தை அல்லது பாதுகாவலர்னு பெயர், அதாவது உங்களுக்கு தந்தை இல்லைன்னா கார்டியனோட பேர், அதுக்கடுத்தது தந்தை அல்லது பாதுகாவலரின் ஓட்டர் ஐடி எண்ங்க, அதுக்கடுத்து தாயாரின் பெயர் எழுதி முடிச்சோடனே தாயாரின் ஓட்டர் ஐடி எண், இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துணைவியாரின் பெயர், துணைவியார் அல்லது ஸ்பவுஸ் அதாவது ஒய்ஃப், அது அவங்க தாங்க துணைவியார் இருந்தாங்கன்னா துணைவியாரின் பேர். இப்போ வந்து சின்ன 18 வயசு 20 வயசு அவங்க இளைஞர்களுக்குலாம் துணைவியார்கள் அவங்கெல்லாம் எதுவும் எழுத தேவையில்லை. அதுக்கடுத்து அவங்களோட நம்பர். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் படித்தத்தில் உங்கள் விவரங்கள் உள்ளதா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் உங்களோட அதாவது 2004க்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி வச்சுருந்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர், அடுத்தது வந்து உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், அதாவது பழைய ஓட்டர் ஐடியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருங்க. அடுத்தது உறவினரின் பெயர் பழைய ஓட்டர் ஐடியில் எல்லாமே இருக்கும். இந்த அவரோட உறவினர் முறை தந்தையா தாயா இல்லை அண்ணனா தம்பியா யாரோ அவங்களோட உறவினர் முறை, அதுக்கடுத்தது எந்த மாவட்டம் எந்த மாநிலம் இதெல்லாம் கொடுத்துட்டு சட்டமன்ற தொகுதியின் பெயர், கொளத்தூர் இந்த மாதிரி பல தொகுதி இருக்குங்க, விழுவாக்கம், கொளத்தூர், அண்ணன், அதெல்லாம் எந்த தொகுதியோ அந்த தொகுதி கொடுத்துட்டு சட்டமன்றத்தின் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எண், அது பகுதி எண், அடுத்தது இந்த எண்லாம் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி பழைய ஓட்டர் ஐடியில் இருக்கும். அது மூலிமா அப்படியே என்ட்ரு பண்ணுறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் படிதத்தில் உள்ள உங்களோட இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து கரண்டான டீட்டெயில்ஸ். இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்ததில்ல அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஓட்டர் ஐடி 2004 வச்சு ஓட்டர் ஐடி வாங்கினவங்க யாருமே அங்கே எதுவுமே என்ட்ரு பண்ணாதீங்க. இங்கே தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணுங்க. ஓகேங்களா? 2004க்கு முன்னாடி ஓட்டர் ஐடி யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அவங்க மட்டும் அங்கே என்ட்ரு பண்ணுங்க. அவங்க 2004க்கு அப்புறமேட்டு எடுத்தவங்க எல்லாருமே இங்கே தாங்க என்ட்ரு பண்ணணும். இங்கே உங்களோட பெயர், உங்களோட ஓட்டர் ஐடி எண், அடுத்தது உறவினர் பேர், உங்களோட அப்பா பேர் அம்மா பேர் என்ன பேர் இருக்கோ அந்த பேரை என்ட்ரு பண்ணுறங்க. என்ட்ரு பண்ணிட்டு உறவினர் முறை, அவர் தாயா தந்தையா அண்ணனா தம்பி எல்லாமே ஏதோ அந்த முறை கரெக்டான முறையை எழுதிட்டு மாவட்டம் எந்த மாநிலம், அதுக்கடுத்து வந்து சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை எழுதிட்டு உங்களுக்கு அது கீழே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இங்கே உங்களுக்கு கையெழுத்து போட்டு தெரியுமா கையெழுத்து போட்டுருங்க. இல்லைன்னா இடது பெரிய கட்ட விரலின் ரேகை வைக்கணுங்க. ஓகேங்களா? வச்சுட்டு அதுக்கடுத்தது உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா உங்களோட பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த நேம் அவங்களோட நம்பர் வந்து இந்த ஃபார்மோட மேலேயே இருக்கும். அது மூலிமா நீங்கள் அவங்களை கான்டாக்ட் ஒரு சிறந்த வீடியோ சந்திப்போம்.